நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. சென்னை மாநகராட்சியின் மண்டலம் 5 மற்றும் மண்டலம் 6 ஆகியவற்றில் பணிபுரியும் தூய்மை பணியாளர்கள் தங்கள் பணி தனியார் மயமாக்கலை எதிர்த்து ஆகஸ்ட் 1 முதல் 13 நாட்களாக ரிப்பன் மாளிகை முன் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இது தொடர்பான வழக்கில் தீர்ப்பளித்த சென்னை உயர்நீதிமன்றம் தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகை முன் போராடக்கூடாது என்றும் அவர்கள் போராட வேறு இடம் உள்ளது எனவும் தெரிவித்தது. பல்வேறு பேச்சுவார்த்தை நடத்தியும் எந்த தீர்வும் ஏற்படாததால் தாங்கள் போராட்டம் ரிப்பன் மாளிகை முன்தான் தொடரும் என்று தூய்மை பணியாளர்கள் உறுதியோடு இருந்தனர். அதிமுக, பாஜக, நாம் தமிழர் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்தன. உயர்நீதிமன்ற உத்தரவை அடுத்து நேற்று ரிப்பன் மாளிகை முன் போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது. நேற்று இரவு அமைச்சர் சேகர் பாபு தலைமையில் மேயர் பிரியா மற்றும் ஆணையர் குமரகுருபரன் உள்ளிட்டோருடன் ஆலோசனை நடைபெற்றது. கூட்டத்தின் பின் அமைச்சர் சேகர் பாபு செய்தியாளர்களை சந்திக்காமல் சென்றுவிட்டார். பின்னர் போலீசார் வலுக்கட்டாயமாக தூய்மை பணியாளர்களை கைது செய்தனர். கைதின் போது இரு தரப்புக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. கைதின் போது மயங்கிய 2 தூய்மை பணியாளர்கள் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 13 நாட்களாக அறவழியில் போராடிய தங்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தது மட்டுமல்லாமல் காவல்துறை தங்களிடம் அநாகரிகமாக நடந்து கொண்டதாகவும் தூய்மை பணியாளர்கள் குற்றம் சாட்டினர். ரிப்பன் மாளிகை முன்பு தூய்மை பணியாளர்கள் தங்கியிருந்த கூடாரங்களும் அப்புறப்படுத்தப்பட்டு உள்ளது. இரவோடு இரவாக வலுக்கட்டாயமாக நடந்த தூய்மை பணியாளர்கள் கைது அனைவரையும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது.